டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான செய்திகள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் செந்தில். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ஹிஸ்டரி. ரீசன்ட் டைம்ஸா சைனாவோட கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் அடிக்கடி வியட்நாமோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள வந்து வேவ் பார்த்துட்டு போறதா சொல்லப்படுது. சைனா இத ஒண்ணு தடவை செய்யல, இந்த வருஷத்துல மட்டுமே மொத்தம் 40 தடவை எங்களோட பார்டர்ஸை வயலேட் பண்ணிருக்கு சைனாவோட கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ்னு வியட்நாம் சொல்லியிருக்காங்க. இந்த சைனாக்கு சும்மா இருந்தா தூக்கம் வராது போல, அதனாலதான் எல்லா நாட்டு பார்டர்ஸ்லயும் போய் சொரிஞ்சு விட்டுட்டே இருக்காங்க. ரீசெண்டா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இன்னொரு ரிப்போர்ட் வந்துச்சு. தைவானோட ஏர் ஸ்பேஸ சைனாவோட 18 விமானங்கள் வயலேட் பண்ணதா சொல்லப்படுது. சைனா வார்னிங் கொடுக்கிறதுக்காக இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தைவான் சைட்ல இருந்து. அதுக்கு காரணம் தைவானோட பிரசிடென்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க டிப்ளமேட்டிக் டூருக்காக. இப்ப ரீசெண்டா ஹாண்டரஸ்னு ஒரு கண்ட்ரி வந்து சைனாவோட ஒரு டிப்ளமேட்டிக் டைஸ் வச்சுட்டாங்கல்ல. இது போல மத்த நாடுகள்லாம் போயிடக்கூடாதுல, இதுக்காக ஒரு டிப்ளமேட்டிக் டூர் போயிருப்பாங்க போல. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையா சைனா இது போல விமானங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கும் அப்படின்னு தைவான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. நம்மளோட பார்டர்ஸ்லயும் சைனா அடிக்கடி வாலாட்டிட்டு தான் இருக்கு. பாப்போம் யார்கிட்ட வாங்கி கட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். ரஷ்யா உக்ரைன் போர்ல ஈரானோட ட்ரோன் அதிக அளவுல கை கொடுக்குது ரஷ்யாக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஈரானோட ட்ரோன் தான் ஹாட் டாக்கா போயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யா அதே போல ஈரானோட காமிகாசி ட்ரோனை இந்த தடவையும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ட்ரோன் என்ன பண்ணிருக்கு, நேரா போய் Su-27 ஃபைட்டர் ஜெட் மேல மோதி வெடிச்சிருந்திருக்கு. இது போய் மோதி வெடிச்சதுனால சம்பவம் நடந்த இடத்திலேயே Su-27 ஓட்டிட்டு போன பைலட்டும் அந்த பிளைட்டும் வெடிச்சு சதறிடுச்சு. இதே போல ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருந்தது. MiG-29 ஓட்டிட்டு போயிட்டு இருக்க ஒரு விமானி இது போல ஒரு காமிகாசி ட்ரோனை பார்த்தோன்னே அதை பார்த்து சுற்றுப்பாரு. சுட்டதுனால அதுல இருக்கிற ஒரு பார்ட் வெடிச்சு அந்த பிளைட் மேலேயே வந்து விழுந்ததுனால அந்த பிளைட் கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பைலட் இஜெக்ட் ஆயிருந்திருப்பாரு. அந்த பைலட்டுக்கு தான் இருந்திருக்காது. பட் ஆனா இந்த தடவை அந்த காமிகாசி ட்ரோன் நேரா போய் Su-27 மேலேயே மோதி இருக்கான். இதை பத்தின தகவல் கிடைச்சோடனே ஒரு விலாவரியான விளக்கம் போடுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இது வரைக்கும் உக்ரைன் தான் சண்டை பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. வெப்பன்ஸ் கொடுத்திருந்தாங்க, அது ஓல்டு சோவியத் ஏரா வெப்பன்ஸா இருந்தது. ஆனா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட வெப்பன் உக்ரைனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப பின்லாண்டும் நேட்டோ கூட சேர்ந்துருச்சு. ரஷ்யாக்கு இது ஒரு மிகப்பெரிய த்ரெட். ரஷ்யா இது அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த உக்ரைன்ல நடக்கிற போர் அடுத்தடுத்து எஸ்கலேட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சிரியால கூட டைரக்டா கிளாஷ் வருமோன்னு ஒரு பயம் இருக்கு. சிரியால இருக்கிற ரஷ்யன் சோல்ஜர்ஸும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் சண்டை பிடிச்சுக்குவாங்க போல தெரியுது. சில பிரச்சனை அங்கேயும் போயிட்டு தான் இருக்கு. இந்த போர் வெறும் ரஷ்யா உக்ரைன் போரா மட்டும் முடிஞ்சிராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடியறதுக்கு இந்த மேற்குலக நாடுகள் விட மாட்டாங்க போல தெரியுது. ஏன்னா நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை மிகப்பெரிய அளவுல இருக்கு. சைனா தைவான் கூடயும் சரி நம்ம வியட்நாம் கூடயும் சரி பார்டர்ல அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கூட நம்ம கூடயும் தான், இல்லன்னு சொல்லல. அடுத்து இந்த சிரியால ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. 10க்கு இஸ்ரேல் வேற 2 இடத்துல அட்டாக் நடத்தி இருக்காங்க. அதுல ஈரானோட ஒரு முக்கியமான அபிஷியல் வேற இறந்திருக்காரு. வேர்ல்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வேர்ல்டு வார் 3க்கு கொண்டு போய் விடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உலகத்துல அடுத்த ஒரு பெரும் போர் வரதுக்கான ஒரு தொடக்கமா இருக்குமோ? என் டவுட்டுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி அடுத்த நியூஸ் வேற. ஜப்பான், யூஎஸ், பிலிப்பைன்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து செக்யூரிட்டி டாக்ஸ் நடத்த போறாங்களாம் சைனாக்கு எகைன்ஸ்டா. இந்த சவுத் சைனா சீல அதுவும் தைவானுக்கு எகைன்ஸ்டா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல சைனா. இதை கவுண்டர் பண்ணும், ஒருவேளை போர் வந்துருமோ, வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ட்ரில் கூட பண்ணி பார்த்திருந்தாங்க லேட்டஸ்டா இந்த ஜப்பான், யூஎஸ், பிலிப்பைன்ஸ். ஒருவேளை சைனா தைவான் மேல போர் தொடுத்துட்டா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க போல. அலர்ட்டா இருக்கிறது நல்லதுதான். அதுவும் இந்த சைனாக்கு எகைன்ஸ்டா அலர்ட்டா இருக்கிறது ரொம்பவே நல்லதுதான். நம்ம ரீசெண்டா சொல்லியிருப்போம் ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஹாண்டரஸ்ன்ற ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி வந்து சைனாவோட ஒரு டைஸை வச்சுக்கிறதுக்காக விரும்புதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து டைஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களாமா சைனாக்கும் ஹாண்டரஸ்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தைவான்றது தனி நாடு கிடையாது, அது சைனாவோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க சைனாக்கு. இது தைவானுக்கு மிகப்பெரிய அடிதான். பாப்போம் தைவான் இதுக்கு பதிலடியா என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. சைனா தைவான் மேல போர் தொடுக்கிறது உறுதிதான் ஏகப்பட்ட நாடுகள் நம்புறாங்க. அதுல குறிப்பா அமெரிக்கா. அப்படி கண்டிப்பா போர் வந்துருச்சுப்பா, வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டெல்த் ஃபைட்டரான F-35 எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு அசஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களோட பிளான் படி திட்டத்திட்ட 300 F-35 ஃபைட்டர்ஸ் தயார் நிலையில இருக்கணும். அமெரிக்கா கிட்ட மட்டும்
இல்ல, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் கொரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து 2035க்குள்ள 300 F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் தயார் நிலையில இருக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுல என்ன பிரச்சனையை சந்திச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கா இந்த F-35க்கு யூஸ் பண்ற இன்ஜின் F-135 இருக்குல்ல, அதிகமா ஹீட் ஆகுதான். அது அதிகமா ஹீட் ஆகிறதுனாலயே மிஷன் கேப்பபிளுக்கு தயார் நிலையில இருக்கிறது வெறும் 65% தான் அப்படின்னு யுஎஸோட ஒரு டாப் அபிஷியல் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. இப்ப இது வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. என்னப்பா F-35னா பெரிய அதிரி புதிரின்னு சொன்னீங்க, அதுல இவ்வளவுதான் ரெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் வந்துகிட்டு இருக்கு. பாப்போம் இது எப்படி அமெரிக்கா ஓவர் கம் பண்ணி வராங்கன்னு. அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சைடா வந்தோம்னா, ரஷ்யாக்கு நார்த் கொரியா ஆயுதங்களை கொடுத்து உதவுறாங்க, அதுக்கு நார்த் கொரியா உணவுகளை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சிருக்கு. நார்த் கொரியா மேல சாங்ஷன்ஸ் இருக்கு, ரஷ்யா மேலயும் சாங்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு நாட்டையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா இந்த டீல் நார்த் கொரியாக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, சாப்பாடுக்கு ஆயுதம் பண்டமாற்ற முறை மாதிரி நடத்திக்குவாங்களோ ஒருவேளை. அது ஒரு பக்கமா இருக்கட்டும். நம்ம அமெரிக்காவோட யுஎஸ் ஜெனரலான மார்க் மில்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனோட ஆர்மினால ரஷ்யாவை வெளியே அனுப்ப முடியாது, அவங்களால அனுப்ப முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படின்னா ரஷ்யா ஜெயிச்சிருச்சுன்னு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல ரஷ்யா ஜெயிச்சிருவாங்க, நம்ம எல்லாம் உக்ரைனுக்கு உதவ போகணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாரா? பொறுத்து இருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இது போல ட்ரில்ஸ்ல எல்லாம் ஒரிஜினல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணா அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு அடிப்படாதான்னு சொல்லிட்டு. டைரக்டா கான்ஃபிளிக்ட் நடக்குள்ள, டைரக்டா ரெண்டு பேரும் மோதிக்குவாங்கல்ல, அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் புல்லட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் மத்தபடி டம்மிஸை ஹிட் பண்றதுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. மேஜரா எந்த ஒரு விபத்தும் நடக்காது, சில டைம்ல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதும் வழக்கம் தான். பட் அது ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஹெலிகாப்டரும் இன்னொரு அமெரிக்கன் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதிருச்சு. ட்ரில் சமயத்துல ஒரு ஏர் ஷோல மோதிருச்சு. அந்த மாதிரி சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் ஆனா பெரிய அளவுல விபத்து அது போலலாம் நம்மளால சொல்ல முடியாது, நடக்காது. அதை மேஜரா தடுத்துருவாங்க. இந்த ட்ரில் எல்லாம் நடத்துறாங்களா, அதுக்கான முக்கியமான எய்ம் என்னவா இருக்கும்னா, அந்த ஆயுதங்களை அது போல ஒரு சுச்சுவேஷன்ல பயன்படுத்துறது எப்படின்னு தான் இருக்கும். அது போலதான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ அதனால அதிகமான உயிர் சேதங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் இல்ல. அப்புறம் நான் கொடுக்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, இல்ல வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணுமான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப். பை பாய்.